நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன நிகழ்ச்சி சொல்கிறேன். கிரேக்க நாட்டிலலாம் அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, யாரையாவது நாடு கடத்தணும் அப்படின்னா, அந்த மண்பாண்ட சில்லுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பேர் எழுதுவாங்க. யார் பேர் அதிகமாக எழுதி அதை கடைசியில் அந்த ஒரு பானைக்குள்ளே போடுவாங்க. அந்த பானையை வந்து கடைசியில் ரொம்பினதுக்கப்புறம் எடுத்து பார்ப்பாங்க. அதில் யார் பேர் அதிகமாக இருக்குதோ அவங்க நாடு கடத்திடுவாங்க. அதாவது யார் மேலே ஜனங்க வெறுப்பாக இருக்கிறாங்கன்னு. ஒரு வயசான ஒரு படிக்க தெரியாத ஒரு ஆள் என்ன பண்ணார், கையில் சில்லை வச்சுக்கிட்டு யார் பேரையாவது எழுதி போடணுமேனு உட்காந்துருக்கிறாரு. அந்த சமயம் பார்த்து ஒரு பெரியவர் அந்த வழியாக வர்றாரு. வரும்பொழுது அவர்கிட்ட கேட்குறாரு, இங்கே வாப்பா, இந்த சில்லில் கொஞ்சம் ஒரு பேர் எழுதணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, யார் பேர் எழுதணும்னு கேட்குறாரு. அரிஸ்டாட்டிலோட பேர் எழுதணும் அப்படின்னாரு. என்னது, அரிஸ்டாட்டில் பேரா? ஏன் அவர் பேரை எழுதுறா அப்படின்னு இவருக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த எழுத வந்தவரே அரிஸ்டாட்டில் தான். உனக்கு என்னப்பா அவர் மேலே அவ்வளோ ஒரு இதுனா, ஆமாம், எப்போ பார்த்தாலும் அந்த ஆள் பெரிய அறிவாளி, ரொம்ப நல்லவர், அப்படின்னு புகழ்ந்துக்கிட்டே இருக்காங்க. அதை கேட்க கேட்க எனக்கு எரிச்சலாக வருது. அதனால அந்த ஆளை எப்படியாவது நாடு கடத்திடணும் அப்படின்னு நான் அந்த ஆள் பேரை எழுத சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய தத்துவ மேதையாக இருந்தாலும் அவருக்கு ஒரு பிரச்சனை பார்த்தீங்களா? எவ்வளோ பேர் புகழோடு இருக்கிறவருக்கு. அது மாதிரி நம்மளும் கொஞ்சம் வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பித்தோம் அப்படின்னா, நம்மளும் கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வர ஆரம்பித்தோம்னா எல்லாருக்கும் நம்ம மேலே பொறாமை வரும். ஆனால் அதை பார்த்து பயப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. அரிஸ்டாட்டில் அதை பற்றி கவலையே படல. கொண்டானா அவர் பேரை எழுதி போட்டுட்டு தான் போனார். அது மாதிரி நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நம்மளுடைய பாதை என்ன, நம்ம எந்த பாதையில் போகிறோம், நேர்மையான பாதையில் போகிறோமா, நல்ல பாதையில் போகிறோமா, போய்கிட்டே இருங்க, முன்னேறிக்கிட்டே இருப்போம். யாரையும் பார்க்க வேணாம். நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கையும் இறை நம்பிக்கையும் நம்மளுடைய நம்பிக்கையும் கண்டிப்பாக நம்ம நல்ல இடத்துக்கு கொண்டு வரும். நீங்கள் நல்ல இடத்துக்கு வர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.